அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 5 நவம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை இப்போது பார்க்கலாம். உலகமே எதிர்பார்த்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இன்று முடிவடைந்தது. அந்த தேர்தலில் அமெரிக்காவின் 44வது அதிபராக தேர்வாகிய பராக் ஒபாமா 47 வயது நிறைந்தவராவார். அவர் இன்று கூறிய வார்த்தை, நிற இன மத அடையாளங்களை எல்லாம் வென்றுதான் இந்த வெற்றியை பெற்றுள்ளேன் என்று அவர் இன்று கூறியுள்ளதாக வாஷிங்டனில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1961 ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஹவாய் தீவில் பிறந்தவர் ஒபாமா. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியை அமெரிக்கர்கள் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்பதாக அமெரிக்காவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புழல் சிறையில் இருக்கும் வைகோவை இயக்குநர்கள் பாரதிராஜா, ஆர்.கே. செல்வமணி, ஆர். சுந்தரராஜன் ஆகியோர்கள் இன்று புழல் சிறையில் சந்தித்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. இந்திய இறையாண்மைக்கு பங்கம் விளைக்கும் வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்டுள்ள திரு வைகோ அவர்களை சந்தித்ததும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் மதிமுக கட்சியை சேர்ந்த மதுரை திருமங்கலம் தொகுதியை சேர்ந்த வீர இளவரசன் அவர்கள் இன்று மாரடைப்பால் காரணமானதாக மதுரையிலிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. இந்த சோக செய்தி மதிமுகவினரிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது என மத்திய இணையமைச்சர் EVKS இளங்கோவன் இன்று தஞ்சாவூரில் நிருபர்களிடம் கூறியுள்ளார். அதற்கு உதாரணமாக மதுரையில் நடக்கும் பல சம்பவங்களை அவர் எடுத்து கூறியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. இலங்கையில் போர் நிறுத்தம் செய்யுமாறு அந்த நாட்டை மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், இலங்கை தமிழர் தாக்கப்படுவதை கண்டித்தும் சென்னையில் பாமகவை சேர்ந்த இளைஞர்கள் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடத்துவார்கள் என்று, இதற்கு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கரூரில் செய்தியாளரும் கூறியதாக கரூரில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. ராஜ் தாக்கரே தலைக்கு ரூபாய் 51 லட்சம் ரூபாயை ஒரு சங்கம் இன்று விலை நிர்ணயித்துள்ளது. லுதியானாவிலிருந்து வரும் தகவல்படி ராஜ் தாக்கரே தலையை கொண்டு போவருக்கு ரூபாய் 51 லட்சம் பரிசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை அகில பாரதிய யுவாஞ்சல் விகாஸ் பிரசாத் என்ற அமைப்பு கூறியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. மகாராஷ்டிரத்தில் பீகாரிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை கண்டித்து தனது கட்சியை சேர்ந்த 75% ராஷ்டிரிய ஜனதா தள MP, MLA-க்கள் ராஜினாமா கடிதங்களை அதன் தலைவரும் ரயில்வே அமைச்சருமான லல்லு பிரசாத் யாதவிடம் தந்துவிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தமிழகத்தில் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் செய்தது போலவே அவரும் செய்கிறார் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள். எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறல் நடந்து கொள்வதாக இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்தம் மீறல், எல்லை தாண்டிய ஊடுருவல் முயற்சிகள், இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள இந்த இந்திய படையினர் நிலைகளின் மீது ஏவுகணை வீழ்ச்சி ஆகியவை தொடர்பாக பாகிஸ்தான் படையிடம் நமது எல்லை பாதுகாப்பு படையினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. மீண்டும் உங்களை www.qcrc.in நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K. பாலாஜி. நன்றி.